ஹல்லேலூயா. அந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை வணங்கி அவருடைய சமூகத்திலே நம்ம கேட்கலாம். எங்கள் பிதாவே, இந்த வேளையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுடைய இருதயத்தின் எல்லா அந்தரங்கங்களை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதனாலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய திறந்த உள்ளத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சிந்தைகள் எண்ணங்கள் எந்த சிதறல்கள் இல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்கிறதான வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவிலே அதை கிரியை செய்யும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்டதான வார்த்தை, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா? ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உணர்றோமா? உணர்றீங்களா? ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நம்முடைய தினமரும் நம்ம வாழ்ந்து வருகிற வாழ்க்கையில கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதை நாம் உணர்கிறோமா? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் நம்மளுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? மனுஷன் நம்மளுக்கு முன்னாடி விரோதமாக என்ன செய்ய முடியாதா? இருக்க முடியாது. ஆகையினாலே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம். கர்த்தர் நம்மளோடு இருந்தால், if God is with us. ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம் 216வது பக்கத்தில் இருக்கிறது. அதை நம்ம படிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? புதிய ஏற்பாடு 216வது பக்கத்தில் வாசிக்கலாமா? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு விரோதமாக யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கிறத தான் ஒரு கேள்வியாக இங்கே கேட்டிருக்கிறார் பரிசுத்த பவுல். எழுதுறாரு, தேவன் நம்மளோட இருக்கிறாரு, ஆகையினால நம்மளுக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? ஒருவராலே நிச்சயமாக நிற்க முடியாது. ஒருவேளை இருக்கிறது போல் அப்படி தோணுச்சுன்னா நம்ம அதை பார்த்து என்ன செய்யக்கூடாதா? பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையினால நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. சரி, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்குது? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். எவைகளை குறித்து அப்படின்னு சொல்கிறப்ப முன்னாடி நம்ம அதை ஒரு சில வசனங்களை எல்லாம் நம்ம ரோமர் 8வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறப்போ ரொம்ப அருமையான வசனங்கள் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு நமக்குள்ளார இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளார நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த ரோமர் 8வது அதிகாரத்திலே நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ரோமர் 8:28 பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். என்ன வசனம்? கடந்த வாரங்களிலே கூட நம்மளோடு கூட போதகர் அதை பேசினாங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எது நடந்தாலும் அது எதுக்காக தான் நடக்குதா? நன்மைக்கு தான் நடக்குது. ஒரு வேளை தீமை போல தெரியலாம், ஆனால் அதுவும் எதுக்காக தான் நடக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவங்களுக்கு தான் எல்லாம் எப்படி நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இப்போ தேவன் நம்மளோட பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக யாராலையும் நிற்க முடியாது. நம்ம இப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளார ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரோமர் 8:32 பார்க்குறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ என்ன செஞ்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அருளி இருக்கிறார். எல்லாவற்றையும்னா நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார்.
இக பர நன்மை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? நமக்கு அருளி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் என்ன செய்தார்? நம்முடைய மீட்கும் பொருளாக அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாக பிதாவாகிய தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தார்ல, அவர் குமாரனையே கொடுத்தா அதை விட வேற என்ன நம்மளுக்கு வேணும்? அவரையே கொடுத்திருக்கிறப்ப அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம் பட்சத்துல இருந்தா முதலாவது என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது? நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? தருகிறார். அப்படிங்கிறத என்ன பண்றாரு? நம்மளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருகிறார். எப்போ? அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் அருளி இருக்கிறார். அடுத்தது 8 அதே 34 பார்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? 33 சேர்ந்து படிக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன செய்திருக்கிறார்? நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அப்போ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்ம மேல ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. ரெண்டாவது காரியம், ஒருத்தராலையும் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்க்க முடியவே முடியாது. ஏன்? தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நம்ம எல்லாரும் எப்படி ஆகியிருக்கிறோம்? நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். ஆகையினால நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஒருவராலையும் தீர்க்க முடியாது. ஸோ முதலாவது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால என்ன கிடைச்சிருக்குதான்? அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதாக நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. தண்டனை தீர்ப்பில் இருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு காரியம் 8:37 பார்க்கிறப்போ 37 இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்றப்ப முன்னாடி ஒரு சில காரியங்களை எல்லாம் அவர் சொல்றார். என்ன எவை எல்லாவற்றிலும் அப்படின்னா 36 பார்க்கிறோம். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இதெல்லாம் நமக்கு விரோதமா வந்தா கூட நம்மில் அன்பு கூறுகிறவராலே இது எல்லாவற்றையும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இது எல்லாவற்றையும் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியுமா? ஜெயிக்க முடியும். சரி, அது ஆண்டவர் மூன்றாவதாக இந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். அடுத்தது அதே 8வது அதிகாரம் 14-15 பாருங்க. 14-15 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப ஆண்டவர் நமக்குள்ளார எதை கொடுத்திருக்கிறாரா? அவர் நம்மளோடு கூட இருக்கிறப்ப அவரை தேவனை பார்த்து அப்பா பிதாவே அப்பான்னு கூப்பிடத்தக்கிறதான ஒரு பாக்கியத்தை யாரு அந்த அப்பான்னு கூப்பிட முடியும்? பிள்ளையா இருந்தா தானே சொல்ல முடியும். அப்பாவை சும்மா போறவங்களை எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியுமா? சொந்த பிள்ளை தான் என்ன செய்யும்? அவரை பார்த்து அப்பான்னு உரிமையா என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். அப்ப அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளார அவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அது எப்ப கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு அது கிடைக்கிறது. அடுத்தது அதே போல 8:17 நம்ம பார்க்கிறோம். நாம் பிள்ளைகளால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமா? அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளார அவர் கொடுத்திருக்கிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. அதனாலதான் அவரை பார்த்து அப்பான்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? நம்மளால கூப்பிட முடிகிறது. அடுத்தது நம்மளுக்கு கிடைப்பது அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். ஏற்கனவே கிறிஸ்து பிதாவினுடைய சுதந்திரர். கிறிஸ்து யாரு? பிதாவினுடைய குமாரன் தானே. அவரை நம்மளை அனுப்பினார். அவரோட கூட இப்ப இது எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம்! அவரோடு கூட உடன் சுதந்திரர், அவரோட கூட பங்காளியா நம்ம என்ன செய்யறோம்?
நம்ம இருக்கிறோம். இயேசு வந்து நமக்கு மூத்த சகோதரராய் இருக்கிறார், தேவனுடைய சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொன்று 8:28 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் என்ன செய்கிறார்? மாற பண்ணுகிறார். ஒரு முக்கியமான ஒரு வாக்கு தத்தம் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு எது நடந்தாலும் தீமையான எல்லாவற்றையும் கூட அவர் என்ன மாற்றிடுவாரா? நன்மையாம். ஒருவேளை நமக்கு இந்த காரியம் போய் எப்படி நமக்கு நன்மையாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நன்மையாக நிச்சயமாக ஆண்டவர் மாற பண்ணுவார். தீமையாக தெரியலாம், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கலாம், ஐயோ என்ன இப்படி இருக்கு, என்ன இப்படி நடந்துட்டு இருக்குது, என்ன இப்படி இருக்குது, நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோமே, ஆனால் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த தீமையை கூட நன்மையாக அவர் மாற பண்ணுவார். அது யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நடக்கும். அப்போ அந்த ரோமர் 8:28 நம்ம பார்க்குறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அடுத்து இன்னொரு வசனம் நம்ம பார்க்கிறோம். அதே 8வது அதிகாரத்தில் அந்த 38-39 நம்ம பார்க்கிறோம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நித்தியமான ஒரு அஷூரன்ஸ் அதை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சு இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் மரணமோ ஜீவனோ எந்த அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்கள் நடக்கிறதான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, நம்ம குடும்பத்தில் நடக்கிற எந்த காரியமானாலும் இல்லைனா வரப்போகிற எந்த காரியமாக இருந்தால் கூட, ஒருவேளை அதான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தீமையாக வரணும்னு நினச்சி வந்தால் கூட அது எல்லாவற்றிலும் நம்ம என்னவா இருக்கிறோம்? முற்றிலும் செய்யங்கொள்வர்களாக இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசு மேல் உள்ளதான அந்த தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். எப்போ? ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால். அப்போ கிறிஸ்து நம்மளோடு கூட இருந்தால், நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. அப்படின்னா விரோதிகள் இருப்பாங்க, அதாவது வருவாங்க, அவங்க நம்மளுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், யாக்கோபுல படிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ தேவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஏன்னா அப்போ பிசாசு என்ன செய்வான்? எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். வராமலாம் இருக்க மாட்டான், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, அதனால பிசாசுலாம் வரமாட்டான் அப்படிலாம் இல்லை, வருவான், வகை தேடிட்டே இருக்கிறான், எங்கடா இவங்களை வீழ்த்தலான்னு. ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நமக்கு அவர் வெற்றி கொடியை ஏற்றுகிறவராக இருக்கிறார். எப்போ நம்ம என்ன செய்யணுமா? அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ சங்கீதத்தில் கூட நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 118:6, சங்கீதம் 118:6, 118:6, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் பக்கத்தில் தான் இருக்கிறார், அவர் எனக்காக தான் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினால நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்ம பாட்டு பாடுறோம்ல, நம்ம பாட்டு கூட பாடுவோம், ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார், எனக்கு விரோதமாக மனுஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாட்டு, ரொம்ப அருமையான பாடல். அப்ப கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையினால நான் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அப்ப பயங்கரமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்க ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடணும். என்ன ஞாபகம் இருக்கணும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னா என்ன? ஒருத்தராலையும் நிற்க முடியாது அப்படிங்கிறதான ஒரு நிச்சயத்தை நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கிறார். ஆகையினால அவர் என்ன செய்கிறாரா? எல்லா இடத்துலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால ஒரு நாளும் நம்ம தோற்று போவதே
இல்லை. பாட்டு இருக்குதுல்ல, ஒரு நாளும் தோல்வியே இல்லை, என்னைக்கும் என்னதான் நம்மளுக்கு வெற்றியை தான் ஆண்டவர் தருகிறார். அப்போ தோற்று போனது போல நம்மளுக்கு ஒரு வேளை தோழலாம், அதில் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணுவார். நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் தீமை அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சில காரியங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி தீமை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் தீமையாக வந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சதை பாருங்களேன். ஆனால் அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரா? உங்களால் சொல்ல முடியுமா? தீமை தான் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்னதான் மாற்றிட்டார்? அதை நன்மையாக மாற பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் செய்திருக்கிறார். அன்னைக்கு கூட நான் ஒரு சாட்சி, ஒரு பாஸ்டர் அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த இப்போ புயல் வந்த டைமில் அவங்களுடைய வீடு ஒரு பழைய வீடு தானா, ஒரு பாஸ்டர் அவங்க பழைய வீடு தானா, அந்த புயல் டைமில் எத்தனையோ அதுக்கு முன்னாடி வந்த இதில் எல்லாத்துலேயும் நல்லா இருந்துதான். ஆனால் அதில் என்ன செஞ்சிருச்சான், அவருடைய வீடு கம்ப்ளீட்டாக தரைமட்டமானது போல் அப்படியே இடிஞ்சு எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அப்போ என்ன ஆண்டவரே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உடனே உடனே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அவங்க போய் தங்கியிருந்தாங்களாம். அப்புறம் அதை நிறைய பேர் கேள்விப்பட்டு உடனே அவருக்கு, அந்த பாஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சா, சரி நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் உங்களுடைய எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் உதவி செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடு நல்லதாக ஒரு வீடு ஒரு சில மாதங்களுக்கு உள்ளார அவங்களுக்கு என்ன செய்ததான் கிடைத்தது. ஆனால் அது அந்த இடிந்து போன வீடு ரொம்ப பழைய வீடாக, அதனால் அது என்ன ஆயிடுச்சு, இடிந்து போயிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரருடைய ஒரு சாட்சி கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய பட்டணத்திலே அவங்க அந்த நியூ இயர் ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க கூடாரம் போட்டு போட்டிருந்துருக்கிறாங்க. அப்போது அந்த டைமில் ராத்திரியில் இல்லை, அது எல்லாமே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக இருக்கிறா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த ஷாமியா நம்ம டென்ட் கொட்டாய் போட்டிருக்கிறாங்க, போட்டு இல்லாது, ஏன்னா அவங்க அந்த நியூ இயர் ஆராதனைக்கு நிறைய பேர் வருவாங்கங்கிறதுனால அந்த மாதிரிக்கு வெளியில் சர்ச்சை விட்டு வெளியில் போட்டிருந்துருக்குறாங்க. அது என்ன ஆகிப்போச்சு, அந்த திடீர்னு அந்த எலக்ட்ரிக் அவுட் ஆகி மின்சாரம் ஏதோ கசிவு ஏற்பட்டு திடீர்னு அந்த தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. எது, அந்த கொட்டாய். அந்த நடத்த வேண்டிய நேரத்திற்கு முன்னாடியே இது என்ன செய்விட்டது, எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எல்லாரும் அப்படியே ஒரு சிலர் சிரிச்சாங்களாம், கேலி பண்ணாங்களாம், ஒரு சிலர் என்னமோ அப்போ ஆண்டவர் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம். ஆனால் இவர் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தானே நான் இப்படி இது பண்ணேன், இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாராம். ஆனாலும் அவர் சரி ஆண்டவர் சொன்னாராம், இல்லை நீ போய் நடத்து, அதே இடத்துல நடத்து. இப்போ அதே இடத்துல எந்த இதெல்லாம் மேலே ஷெட்டு கிடையாது, எதுவும் கிடையாது, அதெல்லாம் நடத்துகிறாங்க. பார்த்தா கூட்டம் பயங்கரம், அதை விட இவங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் 5 மடங்கு அதிகமான கூட்டமாக. அப்போ அந்த கூட்டத்தை அதுக்கு முன்னாடி அந்த கூடாரம் போட்டிருந்ததில் அவ்வளோ கூட்டம் உட்கார முடியுமா? முடியாது. அதனால் ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, அது இடிஞ்சு போனது, அதுவும் ஒரு நன்மைக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு தேவாலயத்தை கட்டும்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப தீமையாய் மனுஷர் கண்களுக்கு தெரியலாம், ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக என்ன செய்வார், மாற பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான், யாருக்கோ அங்கங்கே நடக்கிறதெல்லாம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இதே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் தீமையானவைகளை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 27 1வது வசனம், 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரு? எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார். ஆகையினால நான் யாருக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ஆகையினாலே நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. தாவீது சொல்றாரு, தாவீதின் சங்கீதம். அவர் நிறைய யுத்தங்களை நடத்தினவர், ஆகையினால அவனை சத்துருக்கள் துரத்தி வந்த டைமில் இப்போ அழகா அவர் என்ன பாடுறாரு, கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமா இருக்கிறார், நான் யாருக்குமே என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தரின் ஜீவனினுடைய
பலனா இருக்கிறார். ஆகையினாலே நான் யாருக்கும் அஞ்ச போவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நிச்சயமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்ததை அவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:10, ஏசாயா 41:10 நம்ம பார்க்குறோம். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே. சின்ன வயசில் இந்த சண்டே கிளாஸ்ல எல்லாம் கூட இந்த வசனத்தை படிக்க சொல்லுவாங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த வசனத்தை சொல்லலாமா எல்லாரும்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளோட இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஒரு மனுஷராலையும் நிற்க முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 நம்ம படிக்கிற உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் இருக்கிறதான தேவன் பெரியவர். நம்ம நிறைய நேரம் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வர்றப்ப யாராவது பேசிட்டு போயிருப்பாங்க, இந்த பார் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. நம்ம குடியிருக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ நமக்கு விரோதமாக இதெல்லாம் பேசியிருப்பாங்க. உடனே நம்ம அவங்க பேசுகிற பேச்சு தான் நம்மளுக்கு என்னவா தெரியுது? பெருசாக தெரியும். ஆண்டவர் சின்னதாக தெரிவார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை விட, இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற இந்த பிரச்சனைகளை விட நமக்குள்ள இருக்கிறதான தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆகையினால நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை விட எனக்குள்ள இருக்கிறதான தேவன் பெரியவராக இருக்கிறார். அதே போல ஏசாயா 54:10, 54 நம்மளுக்கு அது தெரியும். 17, 54:17 நம்ம அடிக்கடி இதை சொல்லி ஜெபம் பண்ணுவோம்ல. என்ன வசனம்? உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நியாயத்துக்கு உன்னை நியாயம் வைக்கணும்னு வர்றாங்களா? நியாயம் சொல்லணும்னு வர்றாங்களா? இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் யார் நம்மளை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களையே குற்றப்படுத்துகிறதான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் அந்த இடத்துல தலை குனிய வைக்க மாட்டார். எப்போ? ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் அப்போதான் அது நடக்கும். ஆண்டவர் நம்மளோட இல்லைன்னா நடக்காது. நம்ம அப்புறம் சிம்சோன் மாதிரி என்ன பண்ணிடுவோம், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம அவமானப்படுவோம். ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியாது? ஒரு ஆயுதமும் வாய்க்காது. பிசாசு எய்கிறதான எந்த அம்பா இருந்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அது ஒரு நாளும் அது வாய்க்காது. நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது யாருடைய சுதந்திரம்? கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு இப்படி அருமையான வார்த்தைகளை நம்மளோடு கூட சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம், 2 நாளாகமம் 15 559வது பக்கம். 2 நாளாகமம் 15:2 அதில் பின்பகுதி, யூதாவின் பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் கண்டிஷன். எப்படியா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் நம்மளோடு கூட இருக்கணும்னா நம்மளும் என்ன செய்யணுமா? அவரோடு கூட இருக்கணும். சும்மானா அங்கே இங்கே அலைஞ்சிட்டு எல்லா வேண்டாத பேச்சுக்களை எல்லாம் பேசிட்டு நம்மளுக்கு இஷ்டமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கன்னு போனேன்னா நம்மளை வீழ்த்திடுவான். பிசாசு என்ன செஞ்சிருவான்? நம்மளை வீழ்த்திடுவான். எப்போ நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், அப்போ அவர் நம்மளோடு கூட இருப்பார்.
அடுத்தது, நீங்கள் அவரை தேடினார் அவர் வெளிப்படுவார். அவரை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுமா? அவர் உங்களை விட்டு விடுவார். நம்ம விட்டுட்டோன்னா அவர் விட்டுருவார். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார்? கொஞ்ச நாள் சுற்றி அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவார். அப்புறம் இந்த எங்கேயும் சுற்றி அலைஞ்சி எங்கேயுமே நம்மளுக்கு ஒன்றுமே நிற்கிற இடம் கிடைக்காம, புகலிடம் கிடைக்காம, இல்லைனா தீர்வே கிடைக்காம, அப்புறம் திருப்பி ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, தெரியாமல் நான் அங்கே இங்கேயும் போயிட்டேன்ப்பான்னு சொல்லி வந்தா, அப்போ சரி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? மறுபடியும் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆகினாலே இது ஒன்றே ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மளோடு கூட இருப்பார். அவர் நம்மளோட இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம படிக்கிறப்ப நிறைய பேரை நம்ம படிக்கிறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஆதியாகமத்திலேருந்து படிச்சிங்கன்னா ஒவ்வொரு அந்த நம்மளுடைய முற்பிதாக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவங்களோட இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார், கர்த்தர் ஈசாக்கோட இருந்தார் அப்படின்னு அந்த அப்படியே வருது, அந்த வார்த்தையே வருகிறது. கர்த்தர் யாக்கோபோட இருந்தார், அப்புறம் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னு சொல்லி படிக்குது. அப்போ அந்த யோசேப் ஒரு அந்த கூட நம்ம படிச்சிடலாமே யோசேப்பை பற்றி. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். சரிங்களா? இவனை எங்க அவனுடைய சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை மீதியானுடைய கையில் என்ன செஞ்சிட்டாங்க? வித்து போட்டாங்க. எதுக்கு வித்து போட்டாங்க? இவன் எப்போ பார்த்தாலும் சொப்பனம் பார்த்தேன், நீங்கள் எல்லாரும் என்னை பணிகிற மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படின்ன உடனே அவன் ரொம்ப நல்லவனாக இருந்தான். இவங்க எல்லாம் துன்மார்க்கர்களாக இருக்கிறாங்க, அவங்க வேண்டாத செயல்களை செய்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இருந்தால் யோசேப்பு போய் என்ன செஞ்சிருவார்? அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுறார். அவங்க அப்பா இவங்களை திட்டுவார். அதனால அவனை கண்டாலே இவங்களுக்கு என்ன செய்யலை? பிடிக்கல. அது மாத்திரம் இல்லை, அந்த யாக்கோபு அதாவது அவங்களுடைய தகப்பனார் இந்த யோசேப்பை ரொம்ப நேசித்தார். ஆகையினால ஒரு பல வர்ணமான ஒரு பல கலர் உள்ள ட்ரெஸ் வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் இவனுங்களுக்கு பொறாமை. வீட்டில் பிள்ளைங்க கூட இப்போ 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு அதிகமாக ட்ரெஸ் எடுத்துட்டா என்ன வந்துடும்? அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ விலையில ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்கிறாங்களா? பிள்ளைங்க சொல்கிறாங்களா? சொல்லலைன்னா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நிச்சயமாக என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, இவ்வளோ விலையா, அவங்களுக்கு இவ்வளோ விலையா, அது என்னமோ அது ஒன்று போல தான் எடுத்திருப்போம். ஆனால் ஒரு சில நேரம் அவன் போட்டிருக்கிற ரேட் கூட என்ன செஞ்சுருக்கோம்? மாறி வந்திருக்கும். ஒரே போல் அவன் எதுக்காக இந்த கலருக்காகவோ இதுக்காகவோ ஏதோ அந்த விலையில் மாற்றங்கள் கூட வந்திருக்கும். உடனே அதை என்ன செய்வோம்? நம்ம அதுதான் நினச்சிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க பொதுவாக பொண்ணுங்களுக்கு, பசங்களும் பொண்ணுங்களும் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் பசங்களோட கம்பேர் பண்ணுறப்ப. உடனே அதுக்கு அவங்களுக்கு மட்டும் அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ இப்படி அது அப்படி அந்த ட்ரெஸ்ஸில் அதிகமாக அவங்களுக்கு விலை கொடுத்து அப்படியெல்லாம் வாங்கிட்டா இந்த பிள்ளைகளுக்குள்ளார ஒரு பொறாமை மாதிரி என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்போ இங்கே அந்த நாட்களில் அவருக்கு பல வர்ண ரொம்ப பல கலரில் ஒரு அங்கி ஒரு ட்ரெஸ் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க யோசேப்புக்கு. அதனால இவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப காட்டம். அவனுக்கு மட்டும் என்ன, அவன் மட்டும் என்ன ஒஸ்தியா, அந்த 12 பிள்ளைங்கள்லாம் அவன் மட்டும் ஒஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அதனாலலாம் எரிச்சல் வந்தது. ஆகையினால அவனை தீர்த்து கட்டணும்னு சொல்லி தான் அவனை என்ன பண்ணாங்க? அவனை அந்த யோசேப்பை ஒரு அந்த மீதியானுடைய கையில் விற்று போட்டாங்க. அவனை அவங்க கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் அங்கே போத்திபார் அப்படிங்கிறதான ஒருத்தர்கிட்ட கொண்டு வந்து அந்த விற்றுட்டாங்க. அந்த இஸ்மவேலிடத்துல அவங்க விலைக்கு வாங்குறாங்க. கர்த்தர் யார்? யோசேப்போட இருந்தார். அதுதான் இவங்க என்னெல்லாம் செய்யட்டும், ஆனால் கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போட இருந்தார். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டானுங்க அவ்வளோதான், இனிமேல் அவன் ஒன்றுமே மொழி அறியாத ஒரு இடத்துக்கு அவனை வித்தாச்சு, அவன் என்னமோ போய் எக்கேட கெட்டு போட்டான், அவன் செத்தான பொழைச்சான என்னமோ பண்ணி போகட்டும் அப்படின்னு தான் இவனுங்க நினச்சானுங்க. ஆனால் தேவன் அவனை கைவிடவே இல்லை. ஏன்? ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். அதனால அவன் என்னவா? காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரிய சித்தினா அவன் செய்கிற காரியமெல்லாம் வாய்ச்சது, தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு. அதுதான் அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்தது. அதுதான் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அதை அந்த எஜமான் பார்த்துட்டு
3வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்ன செய்கிறாரு? எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக வைத்து விடுகிறார். அப்போ பாருங்க, அவனுக்கு வந்ததான உயர்வு. அப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அந்த வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடியும். அவங்களுக்கும் நடந்திருக்கு, நம்மளுக்கும் நடந்திருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருந்ததுனால நம்ம எப்படி நிற்கிறோம் என்பதை நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிவார்கள். ஒருவேளை நம்ம கூட என்ன செய்யலாம், உணராமல் கூட இருக்கலாம், ஆண்டவர் என்ன ஆண்டவரேன்னு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படியெல்லாம் அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அவங்க காரிய சித்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சாட்சி பகர முடியும். அப்போ கர்த்தர் அவனோட இருக்கிறான்னு சொல்லி அவன் பார்த்து, கர்த்தர் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் கட்டளையிடுகிறார். அப்புறம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஒரு எதிர்மறையெல்லாம் நடக்குது. அது எல்லாமே தேவனுடைய திட்டம்தான். சும்மா திட்டம் இல்லாமல் யோசேப்புடைய வாழ்க்கை என்ன செய்யலை, நடக்கலை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு மூவாக என்ன செய்கிறாரு, அங்கே கொண்டு போய் போத்திபர் வீட்டில் வைக்கிறாரு. இப்போ போத்திபர் வீட்லேயே இருந்தால் நாளெல்லாம் அதான் இருந்திருப்பான் இல்லையா? ஆகையினால ஆண்டவருடைய பிளான் என்ன, அவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய திட்டம், என்னுடைய பிள்ளைங்கெல்லாம் நான் தெரிந்து கொண்ட ஜனம் வரப்போகுது, அவங்களுக்கு இந்த பஞ்சம் வர இருக்கிற பஞ்சத்தில் அவங்களை உயிரோட காக்கணும். அதுக்காக நான் என்ன கொண்டு போய் வைக்கணும், இவனை எகிப்தினுடைய தலைவனா நான் இவனை வைக்கணும். சும்மா சாதாரண ஒரு அங்கே அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறதான ஒரு மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரியினுடைய வீட்டில் வேலை செய்கிறதுக்காக இவனை நான் வைக்கலை, அவனை நான் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக வைக்கணும் அப்படிங்கிறதா ஆண்டவருடைய பிளான். ஆகையினால சும்மா இவன் இங்கேயே உட்காந்துடலாம், போத்திபருடைய வீட்டிலேயே அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிலாம் ஒன்றும் ஆண்டவர் செய்யலை. ஆகையினால அதை பார்த்தார், அங்கேருந்து அவனை என்ன செய்தார், வேற ஒரு இடத்திற்கு கொண்டு போகணும். அதை எப்படி டைரெக்டாக முடியாது. ஆகையினால தான் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு தீமையான ஒரு காரியம் நடக்கிறது, அவனுக்கு எதிராக பொய் சாட்சி வருது, அவன் செய்யாததை செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம்ல. அந்த யோசேப் ஆதியாகமம் 39 9வது வசனத்தில் பார்க்குறோம், அந்த போத்திபருடைய மனைவி ரொம்ப அவன் வாலிப வயதாக இருக்கிறான் அவன். ஆகையினால அவன் மேலே கண்ணா இருக்கிறா. அப்புறம் நீ வந்து என்னுடைய சயனின்னு சொல்லி கூப்பிடுறா, அவன் அதை வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவன் நம்மளோட கூட இருந்தா நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய முடியாது. ஆண்டவர் அதிலிருந்து அந்த நம்மளை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தருடைய ஆவியான நம்மளோடு கூட இருக்கிறப்ப ஐயோ இது தவறு, உனக்கு நம்மளுக்குள்ளார இப்போ ஆண்டவர் இருக்கிறார். அப்போ ஒரு பாவமான ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்ய விட மாட்டார். நம்ம செய்ய முடியாது, விட மாட்டாருங்கிறத விட செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ளார இருக்காதுல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நம்ம சொல்லுவார். மனசாட்சியில் நம்மளுக்கு கட்டாயம் அது உணர்த்துதல் வரும். அதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், அந்த பாவத்திற்கு நம்ம விலக முடியும். ஆகையினால இதில் நம்ம பார்க்கிறோம், தேவன் என்னோடு அவர் கூட இருக்கிறதா இது உணர்ந்ததுனால தான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா தேவன் என் கூடவே இருக்கிறார், அவருக்கு விரோதமாக நான் இதை செய்ய முடியுமா? அவர் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு, அவர் விரும்பாத இடத்துல நான் உட்கார முடியுமா? அவர் விரும்பாத பேச்சை நான் பேச முடியுமா? ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறாருல்ல, இல்லையா? அப்போ அந்த உணர்வு யோசேப்புக்குள்ளார இருந்ததுனால அவன் பாவம் செய்வதிலிருந்து அவன் விலக்கப்பட்டு அவன் வந்து விட்டான். ஆகையினால் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே அந்த ஒரு உணர்வு இருக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு அந்த உணர்வு இருந்தாதான் இந்த பொல்லாப்புக்கு இல்லைனா தீமையான காரியங்களுக்கு, இந்த பாவ காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்க முடியும். அப்புறம் அதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அவனை ஜெயிலில் போட்டாங்க. அதே 39:21 பாருங்க, அதே வாசனம் பார்க்குறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்து,
ரொம்ப அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் முக்கியமாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். மனுஷருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க செய்வார். சும்மா நம்ம போக வர ஐயோ நம்ம அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டு அலைஞ்சு திரியணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் தேவன் நம்மளோடு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கும்படி செய்வார். அப்போ கிடைக்கலையே அப்படின்னா அது ஆண்டவர் சித்தம் இல்லை. அதனால அது என்ன செய்யலை, கிடைக்கல. அது எனக்கு விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆகையினால அது கிடைக்கல. ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் அது மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து ஆண்டவர் எனக்கு அந்த காரியம் வாய்க்கும்படி செய்வார். எப்போ? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா? உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அந்த உணர்வு இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்வார். நம்மளே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு சில காரியங்களில் ஐயோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருப்போம். யாரையாவது ஆண்டவர் அனுப்பி என்ன செய்வார், அந்த நேரத்தில் ஒத்தாசையை அனுப்புவார், நமக்கு உதவி செஞ்சிருப்பார். மனுஷர் மூலமாக காரியங்களை வாய்க்க பண்ணி இருப்பார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்களா? அதை உணர்ந்து பார்க்கணும். அதை நினச்சி பார்க்குறப்ப ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆமாம் ஆண்டவரே அதிலெல்லாம் நீங்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க. அதெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை அது என்ன செய்கிறது, அது காண்பிக்கிறது. இந்த ஈசாக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அபிமெலேக்கு சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இவனை சொல்கிறார், பெலிஸ்தருடைய ராஜா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா நீ செய்கிற காரியம் எல்லாம் என்ன செய்யுது, வாய்க்குது. நீ விதைச்சதை 100 மடங்கா நீ அறுவடை பண்ணிட்டு இருக்கிற. அப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஈசாக்கை பார்த்து அவர் சொல்கிறார். அப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்ல முடியும், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதை அவர்கள் நம்மிடத்தில் சொல்ல முடியும். அதன் மூலமாக அவங்களும் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்குள்ளார வர முடியும். சரி, இப்போ இந்த யோசேப்பை பார்த்தோம். அவங்க என்ன செய்தாங்க, சிறைச்சாலையில் இருந்தாங்க. சிறைச்சாலையில் போனாலும் கர்த்தர் அவனோட இருந்தார். அங்கேயும் ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில் ராஜாவுக்கே ஒரு கனவு அந்த கனவை விடுவிப்பதற்காக, அதுவும் கூட பாருங்களேன், உடனே அங்கே ஏற்கனவே கைதியாக இருந்த ஒருத்தனை தான் அவனுக்கு கனவை விடுவித்திருந்தார். அவன் அங்கே போயிட்டான், பானபாத்திரக்காரன். அவன் போன உடனே அங்கே சொல்லியிருக்கலாம்ல, ராஜா ராஜா நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வந்தான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அப்போமே சொல்லியிருந்தா ஜஸ்ட்டு அவனை சரிப்பா அவனை விடுதலை ஆக்கி விட்டுருப்பா அப்படின்னு அவன் போய் எங்கே பண்ணுவான்? ஜெயிலில் இருந்து வந்தவனுக்கு ஏதாவது கிடைக்குமா? வேலை கிடைக்காது இல்லையா? அவன் வேற ஒரு நாட்டுக்காரன். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? ஆகையினால வேண்டாம், நீ என்ன செய்ய, பொறுத்துரு, அது வரைக்கும் நீ காத்துரு. ஏன்னா ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார என்ன செஞ்சிருக்கணுமா, அடங்கி இருக்கணும். சாதாரணமான கரம் அல்ல, அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம், பலத்த கரம். ஏற்ற வேளையில் அவர் உயர்த்துவார். காலத்துக்கு முன்னாடி நம்மளை உயர்த்திக்க பார்க்கக்கூடாது. ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே அந்த உயர்வுக்கு வரணும்னு நினைப்போம். அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அந்த வீடை வாங்குவதற்கு அதை இது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செய்வார். ஆனால் நம்மளே ஒரு சில நேரம் என்ன செய்வோம், முயற்சி பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம தோற்று போவோம். இல்லைனா ஏதாவது பிரச்சனைகள் இதில் நிற்கும். ஆனால் ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக அது என்ன செய்யும், வெற்றியாக அந்த வீட்டை நம்ம கட்டி முடிக்கலாம். அதே போல் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஏற்ற வேலை, ஐயோ இது வரைக்கும் இப்படியே இருக்குதே, என்னடா வீடு இப்படி இருக்குதே அப்படி இருக்குது, நம்ம அதுக்காக தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்களிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு நீங்களே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி நம்மளே செய்து கொண்டிருந்தோம்னா அது நிச்சயமாக அதனுடைய முடிவு நல்லாவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் தீர்மானித்த, ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின வேலையில் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது சூப்பராக எக்ஸலண்ட்டாக என்ன செய்யும், அது முடிவு வரும். ஆகையினால எப்பொழுதும் ஆண்டவருடைய நேரத்திற்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி என்ன செய்யணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கி இருக்க வேண்டும். நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சங்கீதம் 105 நினைக்கிறேன், 105 சங்கீதம் 105 பார்த்தோம். 16 நம்ம படித்தோம்னா 16
இந்த 16 நம்ம படிக்கலாம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடைபெற வரைக்கும் அவனை புடமிட்டதுன்னு என்ன செய்யுது? அவனை உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த டைம்லேயே அவனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருந்தா அவன் கரெக்டாக அந்த வேலைகளை செய்திருப்பானா? செஞ்சிருக்க மாட்டான். ஆகையினால அந்த 13 வருஷம் 17 வயதில் அவன் போகிறான். 13 வருஷம் அவன் உருவாக்கப்பட்டு 30வது வயதில் தான் அங்கே என்ன செய்கிறான்? அந்த எகிப்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். அப்போ அது வரைக்கும் அவன் என்ன பண்ண வேண்டியிருந்தது? அவனை உருவாக்கினார். கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவனை குறித்து சொன்னதான வார்த்தை, நீ இப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவரை உருவாக்குச்சு. இப்போ நம்மளையும் ஆண்டவர் அவருக்கு பிரியமாக உருவாக்கணும்னா ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? புடமிடுவது போல ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். அது எதுக்காக? சோதித்த பின் சுத்த பொன்னா விளங்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது ஆண்டோடைய சித்தம். ஆகையினால அதுக்காக நம்மை உருவாக்குவார். அப்போ 20 படிக்கிறோம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். பார்த்தீங்களா? அவனுடைய வீட்டுக்கு ஆண்டவன், ஆஸ்திக்கு எல்லாம் அதிபதியுமாக ஆண்டவர் அவனை உயர்த்த வைக்கணுங்கிறது சித்தம். அது நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? உருவாக்கினார். தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டு இருந்தது. அப்போ ஏற்ற வேளையிலே அவர் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் என்ன செய்யணுமா? நம்ம அடங்கி இருக்கணும். சும்மா நம்மளே முயற்சி பண்ணி இதான் அங்கே போயிடலாம், இதான் அங்கே பார்த்துடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், செய்யவே கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம போனோம்னா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வராது. ஏற்ற வேளையில் போய் அந்த இடத்துல போய் அமர்ந்தா அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? செம்மையும் நன்மையுமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிப்பார். இது யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். நம்ம சாமுவேல் தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கூட தாவீதோடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னே வருது. ஆக அதை படிக்கலாமா? நம்ம 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 18 14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். என்னவா? செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோட இருந்தா நிச்சயமா அவன் எப்படிவா? புத்தி நல்லா வேலை செய்யும். ஞானவான்களாய் கர்த்தாவை நிச்சயமாய் ஆண்டவர் வைப்பார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். கர்த்தர் நம்மளோட இருந்தா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஐயோ அவங்க இதில் போகக்கூடாதுப்பா, என்ன ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு பயம் அவங்களுக்குள்ளார என்ன செய்யும்? நிச்சயமாக வரும். இது 1 சாமுவேல் 18-14 படிக்கிறோம். இதே 16-18 படிக்கிறோம். 1 சாமுவேல் 16-18 அந்த தாவீதை குறித்து சவுல் கிட்ட சொல்கிறாங்க. அதில் நம்ம அந்த கடைசி பகுதியை படிக்கிறோம். அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். தாவீதை குறித்து சொல்கிறப்ப அவன் அந்த கடைசி பகுதி படிக்கலாம். ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். எதை வாசிக்கிறதுல? இந்த இசை அந்த இது வாசிக்கிறதுல, சுரமண்டலம் வாசிக்கிறதுல அவன் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் ஹைலைட். அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருந்தா நிச்சயமா அவன் காரிய சித்தி உள்ளவனாதான் இருக்க முடியும். எந்த காரியம் வாய்க்கும்படி ஆண்டவர் செய்யணுமோ அந்த காரியத்தை வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆகினாலே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம அதை அடிக்கடி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அதை ஆராய்ந்து பட்டு இருக்கோம். இல்லைனா அவர் வருத்துகிற நம்ம பாட்டு கூட பாடும், உம்மை வருத்தும் வழியில் நான் நடந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை தயவாய் என்னை திருத்துங்க ஆண்டவரே,
ஏன்னா அவர் விரும்பாத வழியில் போயிட்டு அவர் கூட வருவாரா? இப்போ ஆண்டவர் நம்மளோட கூட வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பிரியமான வழியில் தான் போனோம்னா தான் அவர் நம்மளோட வருவார். அவருக்கு பிரியமில்லாத வழியில் நான் போனேன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் வரமாட்டார், அங்கே ஹால்ட்டு போட்டுருவார். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத வழியில் நான் நடந்தால் என்னை தயவாய் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை குட்டி கொஞ்சம் திருத்தி என்னை மறுபடியுமா உங்கள் வழியில் என்ன செய்யுங்க, நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே அதை கான்ஷியஸாக இருந்து ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த உணர்வில் இருந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பதை, காரியம் ஆகும்படி வாய்ப்பதை நம்ம உணர முடியும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம், 2 சாமுவேல் 5 10வது வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சரிங்களா? ரொம்ப ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனோட இருந்தார், ஆண்டவர் அவனோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடிந்ததுங்கிறத நம்மளுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகியதான் இதில் பார்க்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு நாளும் அவன் கீழே போகவே இல்லை. ஒரு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பெருகி கொண்டே தான் வந்தான், தவிர அவன் குறுகி போகவே இல்லை. ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சேனைகளின் கர்த்தர்னா யாரு? அந்த யுத்தத்தை நடத்துகிறவர், யுத்தத்தில் வல்லவர் அவர். அவன் கூட இருந்ததுனால பல யுத்தங்களை அவன் செய்திருக்கிறான். தாவீதை குறித்து பார்க்கிறப்ப அவன் யுத்த வீரனாக இருந்திருக்கிறான். யுத்தத்திலே அவன் எல்லா காரியங்களையும் பல யுத்தங்களை அவன் செய்ததுனால அந்த யுத்தத்தை எல்லாம் முடித்து அந்த சீயோன் கோட்டையை பிடித்து விட்டு அதுக்கு பேர் தான் தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அப்போ தான் இவன் என்ன செய்கிறான், இந்த காரியங்களை எல்லாம் அவன் சொல்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நம்ம இதில் பார்க்கிறோம் 4வது வசனத்தில், தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அவர் ராஜாவாகிறப்ப எத்தனை வயசு? 30 வயசு. யோசேப்பு அந்த பிரதம மந்திரி ஆகிறப்ப எத்தனை வயசு? அதே 30 வயசு தான். இப்போ இங்கே தாவீதும் 30 வயதில் என்ன ஆயிட்டாரு, அந்த இதுக்கு ராஜாவாக மாறினார், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக மாறினார். இவனை 15 வயதில் சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டில் போய் அபிஷேகம் பண்ணுறார். ஏறக்குறைய 15 வயதாக இருக்கும் பொழுது. ஆக்சுவலாக அவன் எப்படி இருக்கிறான், எந்த காரியத்துக்கும் இது சரி இவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன செஞ்சிட்டார், அவங்க அப்பா கடைசியில் இருக்கிற அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டார். ஆடு மேய்க்கிறதுக்கு, ஆடு ஓட்டிட்டு போகிறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, வச்சுருந்தார். அவனை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நான் உங்கள் வீட்டில் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை வரவழைத்து, நம்ம யோசேப்புக்கு பார்க்குறோம், ஆள் அனுப்பி ராஜா என்ன செய்தாராம், அவனை அனுப்பி வர வச்சார் ஜெயிலில் இருந்து. அதே போல் இங்கே தாவீதை ராஜாவாக்கும்படியாக ஒரு அபிஷேகம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி. அப்போ அவன் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவனை ஆள் அனுப்பி என்ன செய்கிறாரு, வர சொல்கிறார். அவன் வந்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன். அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க ஒரு பொடி பையன், கடைசி பையன், அவனை பார்த்தாலும் ஆள் அவ்வளோ இதெல்லாம் இருக்க மாட்டான், எதுக்கு அவனுக்கு போய் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அவங்க வீட்டிலையே நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை தான் என்ன செய்கிறார், உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை, ராஜாவாகும்படியான அந்த அதிகாரத்தை ஆண்டவர், அந்த அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். 15 வயதில் அவனுக்கு அந்த அபிஷேகம், அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த கோலியாத் நம்ம எதில் பார்க்குறோம், 1 சாமுவேலில் பார்க்குறோம்ல, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தான் 17வது அதிகாரத்தில் தான் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்குறோம். கோலியாத் யார், அவர் பெலிஸ்தேர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சண்டை போடும்படியாக அவங்க வந்து அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தலைவனாக யார் வந்து நிற்பா, இந்த கோலியாத். அவன் எப்படிப்பட்டவனா, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் வருகிறது. அவன் எவ்வளவா, ஏறக்குறைய அவனுடைய உயரம் 6 முழம் 1 ஜான், அப்படின்னா 9.5 அடி உயரம். எவ்வளோ அடி உயரம், 9.5 அடி உயரம்.
சாதாரணமாக நம்மெல்லாம் ஒரு 5.5 அடி ஒரு 6 அடிக்குள்ளார இருப்போம். அவன் எவ்வளோ அடி இருக்கிறான்? 9.5 அடி உயரம். அப்புறம் அவனுடைய இதை பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் வந்து நின்னானாலே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்களாம்? ஒரே பயந்து போயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு சண்டை போட நிற்கிறாங்கல்ல, அவன் வந்து ஆன்னு ஒரு சத்தம் போட்டு, யார் என் கூட சண்டைக்கு வர்றீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் உங்கள் பக்கத்தில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கோ, நான் வர்றேன். என் கூட சண்டை போட்டு அவன் ஜெயிச்சிட்டானா நான் உங்களுக்கு அடிமை, என்னைய நான் உங்களை ஜெயிச்சிட்டா அந்த இஸ்ரவேல் தேசம் முழுசு எனக்கு அடிமைன்னு சொல்லி அவன் கத்துவானான். கத்திட்டு நம்ம தேவனுடைய நாமத்தையும் அவங்க என்ன செய்வானா? ரொம்ப தூஷணமாக பேசுவானா. இதை யார் கேட்குறா? அங்கே சும்மா அவங்க அண்ணனை விசாரிக்க வந்ததான தாவீது, அவன் அங்கே வர்றப்ப 17 வயசு அவன் கேட்குறான். ஏறக்குறைய 17 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அவனுக்குள்ளார ஆல்ரெடி என்ன இருக்கிறது? 15 வயதிலே அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால பரிசுத்த ஆவியானவருடைய துணை அவனுக்குள்ளார இருக்கிறது. ஆகையினால இப்போ அவன் என்ன செய்கிறான்? தேவனை, மகா பெரிய தேவனை தூஷிக்கிறதற்கு இவன் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளார வந்ததுனால அவன் சொல்கிறான், நான் போய் அவனை என்ன செஞ்சுக்கிறேன்? அந்த கோலியாத்தை போய் நான் போய் சண்டை போடுறேன், நான் வீழ்த்திட்டு வரேன்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்? தைரியமாக இங்கே சொல்லுகிறான். அதில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். யாரு? தாவீது சொல்றாரு. இதை கேட்டுட்டு சொல்றாரு, என்ன இவங்களும் தான் எல்லாரும் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ளாரெல்லாம் இந்த ஒரு இதில் எண்ணமெல்லாம் வரல. ஆண்டவருடைய பேரை சொன்ன உடனே அவன் திட்டி சொல்றான். அதை கேட்டுட்டு பயந்துக்கிட்டு தான் நிற்கிறாங்களே தவிர, ஆனால் இவனுக்குள்ளதான், ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளார இருந்ததுனால ஒரு வைராக்கியம், ஆவியில ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளார வந்தது. ஆகினால இவன் யார் என்னுடைய தேவனை பழித்து சொல்வதற்கு அப்படின்னு தேவனை குறித்ததான அந்த ஒரு வைராக்கியத்தினாலே அவன் சொல்றான். அந்த 17, 45, 46 பார்க்குறோம். நம்ம அந்த பெலிஸ்தனை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்துல வருகிறாய், ஆனா நான் எப்படி வரேன் தெரியுமா? நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். அப்ப சேனைகளின் கர்த்தர்னா பெரிய படை வைத்திருக்கிறதான ஆயிரமான தூதர்களுடைய படை அவருக்கு இருக்கிறது. ஒரு தூதன் வந்து ஒரு அடி அடிச்சான், சீரியருடைய பாளையத்தில் 1,85,000 பேர் என்ன செஞ்சாங்க? அப்படியே விழுந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு அடி அடிச்சதுல. அப்படின்னா பாருங்க, அப்போ அவ்வளவு வல்லமை படைத்த மகா பராக்கிரமசாலி சேனைகளின் தலைவர் அவர், சேனைகளின் கர்த்தர் அவர். அவருடைய நாமத்தில் நான் வரேன், அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் நம்ம சங்கீதம் 46 படிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். படிக்கிறோம்ல, படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? 46, சங்கீதம் 46:7. அது மனப்பாடமாக நம்மளுக்கு தெரியும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர், பல சேனைகள் அவருக்கு இருக்கிறது. நமக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக ஆண்டவர் யுத்த தூதர்களை என்ன செய்வார்? அனுப்புவார். அப்படிப்பட்டதான அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் எப்பயுமே அவர் நம்மளோட வந்துட்டா அந்த யுத்தத்தில் நமக்கு தான் ஜெயம் நிச்சயமாக. ஆகினாலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த சேனைகளின் கர்த்தர் இவனோட இருக்கிறதுனால தான் இவன் சொல்றான், அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடம் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெலிஸ்தியனை ஒரே ஒரு சிறிய கூழாங்கல், அந்த கூழாங்கல்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், இல்லை முழுக்குன்னு இருக்கும், வளன்னு. ஏன்னா அந்த ஆற்றுல அப்படியே உருண்டு அதுலேயும் இதுலேயும் இடிபட்டு நல்லா அப்படியே பார்க்க நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் இல்லையா, வளன்னு இருக்கும். அப்படியே அந்த கல்லை வச்சு தான் என்ன செய்தா, ஏதோ ஒரு முரட்டு கல், இந்த கல்லுனா கூட ஏதோ அடித்து ஏதாவது ரத்தம் வரும்னு சொல்லலாம். ஆனால் மொழுன்னு இருக்கிற அந்த கல்லுக்கு அது ஆண்டவருடைய கரத்தில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சாதாரண ஒரு முழுக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன கல்,
அந்த கல் ஆண்டவருடைய கரத்தில் போச்சுன்னா இவ்வளோ பெரிய யுத்த வீரனை எல்லாரும் பார்த்து நடுங்குகிறதான அந்த யுத்த வீரன் அந்த பெலிஸ்தனை, அந்த கோலியாத்தை ஒரு சின்ன ஒரு கூழாங்கல் போதும் ஆண்டவருக்கு. ஒரு அடி அடித்த உடனே அவன் என்ன பெரிய இதை வச்சா அடித்தான்? இல்லை, அது அந்த கவன் வச்சு அப்படி சுற்றி எறிஞ்சான் பாருங்க. கரெக்டாக அவனுடைய நெத்தி பொட்டில் மீதி எல்லா பகுதியிலையும் அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? அந்த இருப்பு அந்த அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அதனால வேற எங்கேயும் அவனை அடிக்கவும் முடியாது. இந்த இடம் மட்டும்தான் அவனுக்கு கேப். அந்த இடத்த பார்த்து ஆண்டவர் என்ன பாரு, எவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? அந்த ஒரு சின்ன ஒரு கூழாங்கல்லுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? அப்படியே விழுந்துட்டான். நீங்கள் அந்த இதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, மூவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதை பார்க்குறப்பமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இவ்வளோ பெரிய தேவன் அவர் இல்லையா? இப்போ நம்ம அதை பார்க்குறனால, ஆனால் அந்த நாட்கள் அது எவ்வளோ இதாக இருந்திருக்கும் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் மகா பெரிய சந்தோஷம். பயந்து நடுங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பெரிய சந்தோஷம். உடனே அவங்க அந்த பெலிஸ்தர்களை பின்தொடர்ந்து போய் அவங்க அந்த யுத்தத்தை அவங்க வெற்றியாய் செய்து முடிக்கிறார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் சொல்கிறான், அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அப்போ அவனுடைய அது அஷூரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நிச்சயமாக எனக்கு தான் என்ன செய்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயம் இருக்குது. என்ன? ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனும் கர்த்தரோடு கூட இருக்கிறான். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனும் கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆகையினால தான் அவனால் ஆண்டவருடைய அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு நிச்சயமாக இதில் ஆண்டவர் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிச்சயம் இதில் வெற்றியை தரப்போகிறார் அப்படின்னு அவன் நிச்சயத்திருந்தான். அது அடுத்தது அந்த தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவர் பேரில் ஒரு வைராக்கியம் இருந்ததுனால ஆண்டவருக்காக அந்த யுத்தத்தை அவன் செய்தான். அப்போ அதில் நம்ம பார்க்கிறோம் 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. பார்த்தீங்களா? யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் எதை வைத்தோ அந்த யுத்தத்தை செய்ய முடியும். கிதியோனுடைய இதில் பார்க்குறோம், ஒரு எக்காலம், அப்புறம் என்னது, தீவட்டி எக்காலம், அதை மூடி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பானை, மண் பானை, அதை வச்சு மூடி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சத்தம் எக்காலம் ஊதின உடனே என்ன பண்ணணும்? அந்த பானையை போட்டு உடச்சிடணும் அவங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த தீவட்டியை கையில் பிடிச்சிருப்பாங்க. இதுதான் செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே காரியங்கள் நடந்தது. ஒருவருக்கொருவர் அவங்களே இது பண்ணி எல்லா இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா யுத்தத்தை தேவனே நடத்தினார். அவங்க எதிரிகள் தங்களுக்குள் அவங்களே வெட்டுண்டு அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களே விழுந்து போயிட்டாங்க. நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த யுத்தத்தை யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும்? ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவர் எல்லா காரியத்தையும் செய்வார். அதை தான் நம்ம பார்த்தோம். இந்த 18 நம்ம பார்க்குறோம். அதில் தான் 18-14 அவன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைஞ்சிட்டே போகிறான். அப்படியே ஒவ்வொரு யுத்தமாக செஞ்சு 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 அந்த யுத்தத்தில் அவன் வல்லவனாகி கடைசியில் ராஜாவாக, அந்த 30 வயதிலே ராஜாவாக அங்கே அவன் நிற்கிறான். அப்போ இந்த மேன்மை எப்படி வந்தது அப்படின்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒருத்தராலையும் எழுப்பி நிற்கவே முடியாது. சவுல் முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். இப்போ தாவீது தான் அடுத்து வரப்போறான்னு சொல்லி அவனுக்கும் தெரியும். அப்போ எப்படி இவன் வர்றது அப்படிங்கிறதுனால அவனை பார்த்தாலே அவன் எப்படி வந்துச்சு, அவன் மேலே பொறாம அவனை காய்மகாரமாய் பார்த்தான். இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய சந்ததி ராஜாவா வர முடியாது, என் மவன் ராஜாவா வர முடியாதுன்னு அவனை எப்படியாவது அடிச்சே தீக்கணும்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடணும்னு அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். இவனும் அங்கே இங்கே எங்கெங்கெல்லாம் போனான். எல்லாம் எந்த இடத்துல போனாலும் அவனால் சத்ருவினுடைய கை அவனை கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை. ஆண்டவர் அந்த காரியத்தை தான் செய்தார். அதை நம்ம 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 2 சாமுவேல் 22 முதல் வசனத்திலிருந்து ஒரு சில இதெல்லாம் படித்தோன்னா, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அவனுக்கு எதிராக வந்த எல்லா யுத்தத்திலையும் எல்லா சத்துருக்களுக்கு விஜயிச்ச பின்னாடி அடுத்தது சவுலினுடைய கைக்கும் நீங்களாக்கி,
அந்த தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வந்தான், துரத்திக்கிட்டே வந்தான் சவுல். கடைசியில் அவன் தான் என்ன செஞ்சுட்டான், மாண்டு போயிட்டான். ஸோ நம்மளுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க தான் என்ன செய்வாங்க, ஒன்றுமில்லாமல் போவார்கள். எதிரான ஆயுதம் ஒரு நாள் என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது. அதனால் வராமல் இருக்குமா, வரும், ஆனால் அது என்ன செய்யாது, வாய்க்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரனோடு இருக்கிறாருங்கிறதை உணர்ந்து அதை எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்கிறதான தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களினுடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், நான் அவன் நம்பியிருக்கிற துர்கம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். நம்ம பாட்டா பாடுறோம்ல, இதெல்லாம் என் புகலிடம், என் இரட்சகர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே கீழே நம்ம படித்தோன்னா எப்படி அந்த ஒவ்வொன்று துரத்திட்டுலாம் வந்தப்போ, அந்த யுத்தங்கள்லாம் வந்தப்போ எப்படி தேவன் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினாருங்கிறத தான் அவன் பாடியிருக்கிறான். அதில் அதே போல் அதில் 29:30 படிக்கிறோம், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை கூட நான் என்ன செஞ்சிருவேன், தாண்டிலாம் போயிருக்கிறான் வாழ்க்கையில். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், ஒரு சேனை வந்தாலும் நான் அதுக்காக என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதான் சொல்கிறாரு, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது, ஒரு நாள் என்னை அணுகாது அப்படின்னு தைரியமாக அவன் சொன்னான். நம்ம கூட சொல்லுவோம்ல, சங்கீதம் 91 அடிக்கடி அதை சொல்லுவோம், ஆனால் நம்பிக்கையாக சொல்கிறோமா, அதுதான் முக்கியம். அந்த ஒவ்வொரு வசனம் வார்த்தையும் எவ்வளவு நம்பிக்கையுள்ள வார்த்தைகள், அந்த நம்பிக்கையோடு சொன்னான்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இங்கே பாருங்கள், தேவனாலே அவன் என்ன செய்தானா, சேனைக்குள்ளார பாய்ந்தான். அடுத்தது தேவனாலே மதிலையும் கூட அவன் என்ன செய்தானா, தாண்டினான். அதே போல் அதில் கீழே நம்ம பார்க்குறோம், 45 பார்க்குறோம், அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ அந்நியர் கூட வந்து என்ன செய்கிறாங்க, எனக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். எப்போ, அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, நான் அவரோடு இருந்தால். கர்த்தர் நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடந்தோன்னா, நம்மளுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு கூட நம்முடைய பட்சத்தில் வர வைக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார். அதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நம்ம நடக்கிற வழி அவருக்கு பிரியமாக இருந்தால், நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு கூட என்ன செய்வோமா, நம்முடைய பட்சமாய் வர வைப்பார். நம்மளோடு கூட அவங்க ராசி ஆயிடுவாங்க, நம்ம பட்சமாய் வருவாங்க. இல்லைனா ஒரு சில நேரம் நம்மளுக்கு உதவி செய்கிறவங்களா கூட என்ன செய்வாங்க, மாற்றுவார். இல்லைனா நம்ம அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட மாற்றுவார். யார் நம்மளுக்கு எதிராக பேசினாங்களோ அவங்கள நம் பட்சமாய் வர வைப்பார். அப்போ அந்நியர் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். அப்போ தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன செய்வாங்களாம், அந்நியர் முனை விழுந்து போய், அவங்களுடைய முனை என்ன செஞ்சிடும், விழுந்து போயிடும். தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். அந்நியர்னா நீங்கள் யாரையோ பக்கத்து வீட்டுக்காரங்க பங்காளி அவங்களாம் நினச்சிக்காதீங்க, அவங்கெல்லாம் இல்லை. சத்ருவினுடைய கிரியைகள், நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான அந்த ஆயுதங்கள், பிசாசனுடைய கிரியைகள், அதெல்லாம் என்ன செய்யும், ஒன்றுமில்லாமல் என்ன செய்கிறோம், அது வாய்க்காமல் அது போய்விடும். ஆகினாலே ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் நிச்சயமாக நம்ம காரிய சித்தி உள்ளவங்களாக இருக்கலாம், நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம வெற்றியை பெற முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத சுற்றில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில்? இந்த சாயங்கால வேளையிலே நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் எந்தெந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன்னா கர்த்தர் அதை தயவாக எனக்கு உணர்த்தணும். அவர் இல்லாத காரியம் நம்மளுக்கு தோல்வியாக தான் வந்து முடியும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட வரலை அப்படின்னா என்ன செய்வார், நம்மளுக்கு தோற்று தான் போவோம். இல்லைனா அந்த காரியம் இதாக நிற்கும். அப்போ உடனே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும், நம்ம இதை ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, இல்லாவிட்டால் இந்த காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியங்களில் இப்படி எல்லாம் மாறிச்சுங்க, இப்படி ஆகிப்போச்சுங்க
அப்போ என்ன நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணீங்களா? இல்லைங்க, அதை ஆரம்பித்ததுலேருந்து ஜெபமே பண்ணலைங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கே நேரமே இல்லைங்க. அப்புறம் எப்படி இருக்கும் இல்லையா? நாம் அவரோட இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், காரியங்களை வாய்க்க செய்வார். ஆனால் ஒரு சில நேரம் அப்படியே காரியம் நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜெபமும் பண்ணலை, நம்ம பைபிளும் படிக்கலை, சர்ச்சு கூட வரல, ஆனாலும் எனக்கு என்ன தான் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா வேலையெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே கொஞ்ச நேரம் ஓடுதில்ல, கரண்ட் இல்லைனாலும் அது ஓடி தானே நிற்கும், அது மாதிரிக்கு அப்புறம் ஒரு நேரம் என்ன செஞ்சிடும், நின்று போயிடும். அப்போ தான் ஒன்று, ஆஹா என்ன நின்றுச்சு, கரண்ட் இல்லை. அப்போ மெயினாக அது இல்லை, அப்போ தேவன் நம்மளோட இல்லை, அதனால தான் இந்த காரியம் அப்படின்னு அந்த உணர்வு வந்ததுன்னா நிச்சயமாக நம்ம அதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், விடுதலை அடைய முடியும். ஆண்டவர் உடனே சரி அப்படி தான் நீ போ அப்படின்னு விட்டுற மாட்டார். நம்ம உணர்ந்து, ஆண்டவரே இந்த காரியம் இப்படி தான் நடந்தது, நாங்கள் உங்களோட கூட இல்லை ஆண்டவரே, நீங்கள் எங்களோட இருந்திருக்கிறீங்க, ஆனால் நான் என்ன செய்யலை, உங்களோட இல்லை. நம்ம அதை படித்தோம்ல, நீங்கள் அவங்களோடு இருந்தார், அவர் என்ன செய்வார், உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். நீ என்னைக்கு சரி அங்கே இங்கேயும் மோதி எல்லாம் வந்து சேர்றீங்களோ அப்போ என்ன செய்வார், அவர் சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை அவர் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியும். அப்போ நம்ம கையிலே இருக்குது. ஆண்டவர் நம்மளோட கூட இருப்பார், ஆனாலும் நம்மளும் ஆண்டவரோட கூட இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய அந்த தினசரி வாழ்க்கையில், அந்த வாழ்க்கையினுடைய அறிபறியில், அந்த காலையில் எந்திரிக்கணும், அதுக்கு போகணும், இந்த வேலை செய்யணும், இந்த வேலை அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி நம்ம லேட்டாக வேற எந்திரிச்சிருப்போம், அதனால் என்ன பண்ணிடுவோம், சரியா ஜபம் கூட பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் அங்கே போயிருப்போம். அங்கே போனால் ஏதாவது எல்லாமே உள்டாவாக நடக்கும், ஒன்றும் சரியாக நடக்காது. எல்லாம் நம்ம செய்கிற காரியெல்லாம் தப்பாக செய்வோம், இல்லை நாங்கள் திட்டு வாங்குவோம், எல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் இல்லையா? அது அப்படியே ஒரு நாள் 2 நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் உட்காந்து என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா தான் தெரியும், நம்ம அவரோட இல்லை, அவர் நம்மளோட தான் இருக்கிறார், அதனால தான் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள்லாம் எதிராக இருந்தால் கூட அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், ஆனால் நம்ம அவரோடு கூட இல்லை. ஆகையினால இதை நம்ம எப்பொழுதுமே மனசில் அதை வைத்து கொள்ள வேண்டும். நான் அவரோடு கூட இருக்கிறேனா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆனால் நான் அவரோடு கூட இருக்கிறேனா, அப்போனா தான் எனக்கு அந்த உணர்வு வரும், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன், அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன், அவர் என்னோடு கூட இருக்கிறப்ப. ஆகையினால இந்த உணர்வோடு கூட இப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் ஒரு நாளும் நமக்கு முன்னாடி எவனோ எதிர்த்து நிற்க முடியாது. உலகமோ மாமிசமோ பிசாசோ நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு முக்கியமான எதிரி. எது? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஆகையினால நம்ம எப்படி இருக்கணுமா, விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தியோடு இருக்கணும். தெளிந்த புத்தி எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறப்ப தான் தெளிந்த புத்தி இருக்கும், விழித்து இருக்கணும். அப்போ தான் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை அப்படியே விழுங்கலாமான்னு பார்த்துட்டே இருப்பான். அப்போ தான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். அவன் வகை தேடி என்ன செய்கிறானா, சுற்றி திரிகிறான், அப்படியே துரத்துக்கிட்டே இருப்பான், பார்த்துட்டே இருப்பான், எப்படா இவங்களை கமுத்தலான்னு. ஆகையினால நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும், விழித்து இருக்கணும். அப்போ தான் நம்ம அதிலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். அதே போல் உலகத்தின் காரியங்கள், நம்மளை மயக்கிற மாதிரி காரியங்கள், உலக பிரகாரமாக உலக போக்கு நம்மளை அப்படியே இழுக்கும். அந்த நேரத்தில் எப்படி இப்போ யோசேப்பு, அவனுக்கு இழுத்தது உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அவனை இழுத்தது. ஆனால் அவன் என்ன செய்தான், ஓ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தருக்கு வேந்து நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு அந்த காரியத்தை அவன் என்ன செய்தான், எதிர்த்து நின்றான். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்மளுக்கு எதிராளியாகிய பிசாசு, அதே போல் உலகம், நம்முடைய சுயம், நம்முடைய சுயத்திற்கான காரியங்கள், மாம்சம், அதுவும் என்ன செய்தான் நம்மளுக்கு நிறைய நேரத்தில் ஒரு எதிரியாக தானே இருக்குது இல்லையா? நம்ம அதை நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையிலே படிக்கிறோம், நம்ம ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் என்ன செய்யுது, நம்முடைய மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்குது. ஆகையினால தான் என்ன செய்யுது, உற்சாகமாக நம்ம ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்ணிடுறோம், ஜெபம் பண்ண முடியல. அதே போல் தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்கணும்னு சொல்லிட்டு தான் அட்டன்டிவாக கேட்கணுன்னு தான் வர்றோம், கேட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி தூக்கமாக வந்துடுது இல்லையா? அப்போ ஏன்னா மாம்சம் நம்மளை ஜெயிக்க பார்க்குது. இல்லை, நீ ஜெயிக்கக்கூடாது, மாம்சம் ஜெயிக்கக்கூடாது. யார் தான் ஜெயிக்கணும்,
ஆண்டவர் தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் தான் என்னை முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர் தேவனாக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஆகையினால இந்த மாம்சத்தை ஜெயிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக பலன் தருவார். நம்ம ஆனால் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளோட கூட தான் இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கணும். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த காரியங்களை, எதிராளியாகிய பிசாசை, இந்த உலகத்தை, அதே போல் இந்த மாம்சத்தை ஜெயித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ தான் காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். நம்மளோடு கூட தேவன் இருப்பதை மற்றவர்கள் என்ன செய்வாங்க? பார்த்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட நம்ம பட்சத்தில் வர வைப்பார் ஆண்டவர். எப்போ? ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒருத்தராலே நிற்க முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் இருக்கிறார். ஆனால் நாம் தேவனோடு இருக்கிறோமா? அதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். அநேக நேரங்களிலே அப்பப்போ அவர்கிட்ட வர்றோம், அப்பப்போ கொஞ்சம் விலகி போயிடுறோம். நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். ஆண்டவருடைய உறவை கட் பண்ணிவிட்டு அந்த உறவுக்குள்ளார போயிடுவோம். சொந்தங்கள் வந்துட்டாங்கன்னா இந்த உறவை, ஆண்டவரோடு உள்ளதான உறவை கட் பண்ணிவிட்டு அந்த உறவுக்குள்ளார போயிடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறதுனால அந்த டைமில் நம்ம செய்கிற காரியம் ஒன்று என்ன செய்யாது? வாய்க்காது. அந்த நேரங்களில் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்காது. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாமும் அவரோடு கூட இருந்தால் காரியம் சித்தி உள்ளவராக நம்ம மாற முடியும். நம்ம செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு உங்களுடைய வார்த்தை சொல்கிறது. ஆமாம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாக சீஷர்களிடத்தில் பார்த்து தன்னை பரமேறுவதற்கு முன்னாடி அவர் சொன்னதான அந்த வார்த்தை, அதை மத்தேயு 28 கூட நம்ம படிக்கிறோம். கடைசி வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை. ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிடார். ஒருபோதும் நம்ம விட்டு அவர் என்ன செய்ய மாட்டாரா? விலகவே மாட்டார். ஆனால் நம்ம தான் விட்டுட்டோம். கைவிட்டோன்னா அவர் விட்டுருவார். அதுதான். ஆகையினாலே நம்ம கையில் தான் இருக்கிறது. அப்போ நம்ம தீர்மானிக்கணும், ஆண்டவரே, நான் எப்பொழுதும், பாட்டு கூட இருக்குதுல்ல, எப்போதும் என் முன்னே உங்களைத்தான் நான் நிறுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த நினைவு இருக்கணும். யோசேப்பை போல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி நான் இந்த காரியத்தை, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்ய முடியும்? தேவன் விரும்பாத காரியத்தை எப்படி நான் செய்ய முடியும்? இல்லாவிட்டால் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்யாமல் இருப்பது எப்படி என்றுதான் அந்த ஒரு நினைவு அப்போ தான் வரும். இல்லைன்னா அது வரவே வராது. ஆகையினாலே இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நான் அவரோடு கூட இருக்கிறேனா? அப்போ தான் என்ன செய்யும்? காரியம் வாய்க்கும்படி ஆண்டவர் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.